அப்புறம் தான் கட்டி லைட்டாக கொஞ்சம் பெருசாச்சு. ஆனால் பரவலை, அதே ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது. பெட் ஸ்கேனில் தான் ரிப்போர்ட் வந்தது, பரவலை அதே ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது அப்படின்ட்டு வந்தது. என் நேம் ஜெயந்தி. நான் ஷெனாய் நகர்லேருந்து வரேன். இது புனர்ஜன் ஹாஸ்பிட்டலுக்கு இது நான் 9th டைம் வரேன். 9th டைம் டோஸ் மருந்து எடுத்துக்கிட்டு வரேன். இந்த மருந்து சாப்பிட்டுட்டு வரேன். நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்தேன். அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்தேன். அப்போ வந்து மாத்திரைனால் குணப்படுத்த முடியும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மாத்திரை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நடுவில் டெஸ்ட்டெல்லாம் எடுக்க சொன்னாங்க. பெட் ஸ்கேன் போன வாட்டி எடுத்ததில் என்ன சொன்னாங்கன்னா, இது எங்கேயும் பரவலை, அதே ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது, எங்கேயும் பரவலை, எதுவுமே பெருசாகவும் ஆகலை, அதே ஸ்டேஜ்லேயே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. டாக்டர் வேணா நீங்கள் போய் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 2 மாதம் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். நான் மாத்திரை ஆப்ரேஷன் வேணான்னு தான் நான் இங்கே வந்தேன். அதனால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஐடியா இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஹார்டாக இல்லை, சாஃப்டாக தான் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு என்னென்னா அது போயிட்டா நல்லாயிருக்கும், ஆனால் அப்படியே இருக்குது, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்தப்போ எனக்கு எதுவுமே இல்லை. அப்போ தான் ஸ்டார்டிங், கட்டியே இல்லை எனக்கு. அப்போ தான் தெரிஞ்சவொடனே வந்துட்டேன் நான். அப்புறம் தான் கட்டி லைட்டாக கொஞ்சம் பெருசாச்சு. ஆனால் பரவலை, அதே ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது. பெட் ஸ்கேனில் தான் ரிப்போர்ட் வந்தது, பரவல அதே ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது அப்படின்ட்டு வந்தது. பெயின் வந்து எப்பயாவது தான் வரும், திடீர்னு வரும் பெயின், அப்பப்போ இல்லை. அதுதான் அந்த கால் தான் நடக்க முடியல, இந்த ரைட் லெக் தான் லெக்கில் ஃபீல் ஆகுது, கால் தான் நடக்க முடியல. இந்த மாத்திரை ஸ்டார்ட் பண்ணலேருந்து தான் கால் தான் பிரச்சனையாக இருக்குது. சொன்னேன், அதுக்கு தான் மருந்து எழுதி கொடுத்துருந்தாரு, அர்லின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில், அதுதான் தேய்ச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் நடக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப முடியாமல் இருந்தது, ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு தான் வந்தோம். அதான் மாத்திரைனாலே சரி பண்ணிடலாம் அப்படின்னாங்க. சரி, எனக்கு ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்லி மாத்திரையிலே சாப்பிட்டு சரியாயிடலாம், ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ்னால சரியாயிடும், மாத்திரை கண்டினியூ 6 months சாப்பிட்டா சரியாயிடும்னு சொன்னாங்க. சரியாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் ஆக்டிவாக இருக்கேன். அதான் எனக்கு இந்த டயர்ட்னஸ்ஸு அதெல்லாம் இல்லை, என் வேலையை நான் செய்கிறேன், அதான் ஆக்டிவாக இருக்கேன். அதான் உடம்பு சரியாத மாதிரி எனக்கு இல்லை, அந்த ஃபீல் கிடையாது. நான் அதை பற்றி எதை யோசிக்கவும் இல்லை, ஏன்னா யோசிச்சா மைண்ட் இதுவாகிடும்ன்ட்டு யோசிக்கல. அதான் மாத்திரையே சாப்பிட்றேன், ப்ரேயரும் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட்டெல்லாம் நார்மலாக தான், டாக்டர் சொன்ன மாதிரி சுகர் சாப்பிட்றது இல்லை, புளிலாம் சாப்பிட்றது இல்லை, ஃபிஷ்ஷு அது மாதிரி, சிக்கன் மந்த்லி 2 அது மாதிரி சாப்பிட்றேன். அலோபதியில் எதுவுமே சாப்பிடல. எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சம் டர்மரிக்கு அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றேன். நானே கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சு அதெல்லாம் சாப்பிட்றேன். இந்த சோர் சூப் லீவ்ஸு அதெல்லாம் போட்டு சாப்பிட்றேன். பப்பாளி இலை, அந்த மாதிரி பட்டை, லவங்கம் அதெல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக அதையும் நான் சாப்பிட்றேன். அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது எனக்கு. அதெல்லாம் இல்லை, எப்பயாவது தான் ஒரு பெயின் வரும், ஏன்னா கொஞ்சம் வேலை செஞ்சேன்னா கொஞ்சம் பெயின் இருக்கும், அப்புறமா சரியாயிடும். கை தான் கொஞ்சம் தூக்க முடியாமல் இருந்தது, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லியும், அதனால் இப்போ இந்த வலியெலாம் இல்லை. சேம் டோஸ் தான் சாப்பிட சொல்லியிருக்காரு. அவர் ஆப்ரேஷன் பண்ணணுன்றாரு, போகிற ஐடியா இல்லை. சரி பார்ப்போம், இன்னொரு 2-3 மாதம் சாப்பிட்டு பார்ப்போம். இல்லை, எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் ஆப்ரேஷன் பண்ணிட்டா உங்களுக்கு ரிலீவ் ஆகிடும்ன்றாரு டாக்டர். இந்த கட்டி இல்லாமல் உங்களுக்கு ரிலீவ் ஆகிடும். எனக்கு என்னென்னா, ஆப்ரேஷன் பண்ணால் கட்டி மட்டும் எடுத்துட்டாங்கன்னா நான் பண்ணிக்குவேன், அவங்க ஃபுல்லாகவே எடுக்கணுன்றாங்க. அதனால தான் நான் வேணான்னிடுறேன். ஏன்னா எனக்கு அதை பார்த்து எனக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆகிடும். ஏன்னா அதனால் எனக்கு எதுக்கு அப்படி ஒரு டிப்ரெஷனில் போய் அப்படி இருக்கணும், அதுக்கு இப்படியே இருந்துட்டு போயிடலாம்.